திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 4ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். அனைவரும் இணைந்து இறைஞ்சிடுவோம், தனித்தனியாகவும் வேண்டிடுவோம்.
அடுக்கி வரும் இடுக்கண்களை நடுவர் திருவடி வைத்திடுவோம். உமது கருணையை எம் இறைவா எமது பாவத்தால் புறக்கணித்தோம். வானினின்று மன்னிப்பவரே, மனமிரங்கி மன்னித்தருளும். எம்மவர் தீயவர் ஆனாலும் உமது படைப்பென எமை நினைப்பீர். உம் திருப்பெயரின் உயர் புகழை எமக்கு இறையருளாய் ஈவீரே. பழைய எம் பாவம் போக்கிடுவீர், விளையும் புனிதம் பெருக்கிடுவீர். உறுதியாகவே உம்மை நாங்கள் அறுதியிட்டு என்றும் மகிழ்விப்போம். இறைவா, மூவொரு கடவுளே, இத்தவக்காலம் நீர் அளிக்கும் உத்தம கொடையாம். அது எமக்கு நித்தமும் பயன் தர அருள்வீர். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன்.
என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். ஆண்டவரே, நீர் எங்களை விட வலிமை உள்ளவரின் கையினின்று எம்மை மீட்க வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களை விட வலிமை உள்ளவரின் கையினின்று எம்மை மீட்க வல்லவர். ஆண்டவரே, எங்கள் கடவுளை எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, எங்கள் கடவுளே, எங்களை காப்பாற்றும். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்துக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை விட வலிமை உள்ளவரின் கையினின்று எம்மை மீட்க வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களை விட வலிமை உள்ளவரின் கையினின்று எம்மை மீட்க வல்லவர். ஆண்டவரே, எங்கள் கடவுளை எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, எங்கள் கடவுளே, எங்களை காப்பாற்றும். மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். கடவுளின் வியப்புக்குரிய செயல்களில் அவரை போற்றுங்கள். கடவுளின் வியப்புக்குரிய செயல்களில் அவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே, ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். கடவுளின் வியப்புக்குரிய செயல்களில் அவரை போற்றுங்கள். கடவுளின் வியப்புக்குரிய செயல்களில் அவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. நெகேமியா நூலிலிருந்து வாசகம். இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக நீர் காயமடைந்தீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் வாசகம். குருக்களின் திருநிலைப்பாடு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து, உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் மற்றும் ஒரு கூடையில் புளிப்பட்ட அப்பங்களையும் கொண்டு வர செய். மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி வர செய் என்றார். மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குழுமிய போது மோசே கூட்டமைப்பிடம், இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி, ஆரோனையும் அவர் புதல்வரையும் வரவழைத்து
தண்ணீரில் குளிக்க செய்தார். உள் அங்கியை உடுக்க செய்து இடைக்கச்சையை கட்டி மேல் அங்கியை அணிவித்து எப்போதை அவர் மேல் போட்டு எப்போதையின் கைவண்ண பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன் முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர் தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவித்து இடைக்கச்சைகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார். பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவர் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டதும் மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தின் மோசே எரித்தார். காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு கொளுத்தினார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தாம் பாவ போக்கும் பலியையும் எரி பலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பொறை குறித்து ஆற்றிய உரை. ஆண்டவர் நமக்கு கூறுகிறார், நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், ஆனால் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான். இந்த சில வார்த்தைகளில் அவர் ஒரு கட்டளையை தருகின்றார், ஒரு வாக்குறுதியும் அளிக்கின்றார். அவர் கட்டளையிட்டதை நாம் செய்தோமென்றால் தீர்ப்பின் நாளில் அவர் வாக்களித்ததை நாம் பெறும்போது அவரது இவ்வார்த்தைகளை குறித்து நாம் நாணமடையாமல் இருப்போம். என் வாக்குறுதிகளை பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகளை நான் உன்முன் வைத்தேன். நீ அவற்றை நிறைவேற்றினாயா? ஆண்டவராகிய எம் இறைவா, நீர் என்னை கட்டளையிட்டீர் என்று நீ கேட்பாயானால் அவர் உனக்கு கூறுவார், என்னை பின் செல்ல நான் உனக்கு கட்டளையிட்டேன். வாழ்வில் நீ நுழைய என்னிடம் அறிவுரை கேட்டாய். உம்மிடமே வாழ்வின் ஊற்று உள்ளது என எழுதப்பட்ட வாழ்வை தவிர அது வேறு எந்த வாழ்வு? அவர் கட்டளையிட்டதை நாம் இப்போது செய்வோம். ஆண்டவரின் காலடிகளை நாம் பின்பற்றுவோம். அவரை பின்பற்ற தடை செய்யும் சங்கிலிகளை நாம் உடைத்தெறிவோம். நீரே என் சங்கிலிகளை உடைத்தீர் என்று யாரை பார்த்து கூறப்பட்டதோ அவரது உதவியோடு இந்த சங்கிலிகளை தூக்கி எறிவோம். இன்னொரு சங்கீதம் அவரை குறித்து கூறுகிறது, ஆண்டவர் சங்கிலிகளில் சிக்கி இருப்போரை விடுவிக்கிறார். ஆண்டவர் தலை குனிந்தோரை தூக்கி விடுகிறார். எவர்கள் விடுவிக்கப்பட்டு தூக்கி விடப்பட்டார்களோ அவர்கள் ஒளியை பின்பற்றுகின்றனர்.
அவர்கள் பின்பற்றும் ஒளி அவர்களிடம் கூறுகிறது, நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். ஆண்டவர் குருடருக்கு ஒளியை தருகின்றார். சகோதரரே, அந்த ஒளி நம்மேல் இப்போது ஒளிர்கிறது. ஏனெனில் நம் கண்கள் விசுவாசம் என்னும் கண் அமிலத்தால் அபிஷேகிக்கப்பட்டுள்ளன. அவரது எச்சில் பூமியின் மண்ணோடு கலக்கப்பட்டு பிறவி குருடனை அபிஷேகம் செய்ய பயன்பட்டது. நாம் ஆதாமின் வழிவந்தோர். நாம் பிறப்பிலிருந்து குருடர். நாம் ஒளி பெற அவர் நமக்கு தேவை. எச்சிலோடு பூமியின் மண்ணை அவர் கலந்தார். எனவே இவ்வாறு இறைவாக்கு உரைக்கப்பட்டது. உண்மை பூமியினின்று முளைத்தெழும். அவரே கூறியுள்ளார், வழியும் உண்மையும் வாழ்வும் நாமே. நாம் முகமுகமாய் காணும்போது உண்மையை பெற்றுக்கொள்வோம். நமக்கு அவர் அளித்த வாக்குறுதி இதுவே. இறைவன் தமது நன்மைத்தனத்தால் வாக்களிக்கவோ தரவோ விரும்பாததன் பேரில் எவர் நம்பிக்கை கொள்ள துணிவார்? நாம் முகமுகமாய் காண்போம். அப்போஸ்தலர் கூறுகிறார், இப்போது எனக்கு சிறிதே தெரியும். மங்கலாக கண்ணாடியில் காண்பதைப் போல் தெரியும். ஆனால் பிறகு முகமுகமாய் காண்பேன். அப்போஸ்தலரான அருளப்பர் அவரது கடிதங்கள் ஒன்றில் கூறுகின்றார், அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது இறைவனின் மக்கள். நாம் எவ்வாறு இருப்போம் என்பது இன்னமும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் வெளிப்படும்போது அவரைப் போல் நாம் இருப்போம் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் அவர் எவ்வாறு இருக்கின்றாரோ அவ்வாறே நாம் அவரை காண்போம். இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. நீ என்னை அன்பு செய்தால் என்னை பின் செல். நான் உம்மை அன்பு செய்கிறேன். நீ எதிர்த்து பேசுகிறாய். ஆனால் எவ்வாறு உம்மை பின் செல்வது? ஆண்டவராகிய உன் இறைவன் உனக்கு நானே உண்மையும் வாழ்வும் என்று கூறினால், உண்மைக்கான உன் வேட்கையில், வாழ்விற்கான உன் நேசத்தினால் அவற்றை அடையும் வழியை காட்டுமாறு நீ நிச்சயமாக அவரை கேட்பாய். உனக்கு நீயே கூறிக்கொள்வாய், உண்மை என்பது மிகப்பெரிய நிலைமை, வாழ்வு என்பது மிகப்பெரிய நிலைமை. அவற்றை கண்டடைய மட்டும் என் ஆன்மாவிற்கு கூடுமானால். ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பரை குறித்து ஆற்றிய உரை. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள்.
ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து மட்டுமே பார்வை அளித்திருக்கிறார். மன்றாட்டுகள். கடவுளின் நன்மைத்தன வளத்திற்காக அவரை மாட்சிப்படுத்துவோமாக. எப்போதும் நமக்காக பரிந்துரைக்கும் என்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக அவரிடம் மன்றாடுவோம். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்நாளை நாங்கள் அன்பு பணிகளால் வளப்படுத்த உதவி புரிவீராக. ஒரே குடும்பத்தினர் என்பதை மாந்தர் எங்கள் செயல்களால் அறிந்து கொள்வார்களாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். வெள்ளப்பெருக்கின் போது பேழையினால் நோவாவை நீர் காத்தீர். திருமுழுக்குக்காக தயாரித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக தண்ணீர் வழியாக மீட்பை கொடுத்தருளும். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். நாங்கள் அப்பத்தினால் மட்டும் வாழாமல் இருப்போமாக. நீர் பேசும் ஒவ்வொரு வாய்ச்சொல்லாலும் எங்களுக்கு வாழ்வளிப்பீராக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். கோபம், வெறுப்புணர்வு போன்றவற்றை நாங்கள் தவிர்க்க துணை புரியும். உமது அமைதியிலும் அன்பிலும் மகிழ்ச்சி காண்போமாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. அனைத்தையும் ஆதரித்தாலும் ஆண்டவராகிய கடவுளே, உம் வாக்கின் வழியாக மனிதனான உமது வியத்தகு ஞானத்தில் உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்குகிறீர். உம் மக்களாகிய நாங்கள் வரவிருக்கும் உயிர்ப்பு விழாவை உயிருள்ள நம்பிக்கையுடனும் ஆர்வமிக்க விருப்புடனும் கொண்டாட விரைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.